என் பேச்ச கேட்டு உங்க அம்மா ஏமாந்து நின்னதுதான் மிச்சம். எங்க அம்மா எப்பத்தே வந்திய? அடியே என்ன ஏமாத்துனேன்னு சொன்ன பத்தியா? அப்பவே வந்துட்டேன். எத்தே நீங்க வந்ததை நான் முதல்ல கவனிச்சுக்கிட்டு தான் இப்படி பேசினேன். நான் அப்படி ஏமாத்துறேன்னு சொன்ன அன்னைக்கு என்ன செய்தியான்னு பாக்குறதுக்கு தான் அப்படி சொன்னேன். உங்களை போய் நான் ஏமாத்தோனாத்தே சொல்லுங்க தே. எனக்கு ஏற்கனவே 2 காது குத்தியாச்சு. பாத்தியே காதுல ஜிமிக்கி போட்டிருக்கீங்க. நான் அழகா இருக்கு ஜிமிக்கி. எத்தே உங்களுக்கு பரவு இந்த ஜிமிக்கி எனக்கு தானே தே? வாரியல் கேக்குதா? வாரியல் சரி தே, ஜிமிக்கி தரலனாலும் பரவாயில்ல தே. அந்த நெக்லஸ் போட்டிருக்கீங்க காலத்துல அதையாவது தந்துருவீங்களா தே? தருவேன். பாத்துக்கிட்டே இரி. இல்ல என்னதுல வாயை பழந்து நின்னுட்டு இருக்க? என்ன யாதிரி கேட்க மாட்டியல உன் பொண்டாட்டியா? ஏம்மா அவ உன்னை பத்தி குறை எதுவும் சொல்லலாமா? உன்னை பத்தி நல்லதா தானே சொல்லியிருக்கா? இல்ல எனக்கு எல்லாம் தெரியும்ல. என்ன பத்தி நல்லதா சொல்லுதேன்னு எப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா பாத்தியா? அப்ப 2 மார்கள்கிட்ட எல்லாத்தையும் இப்ப காது கொடுத்து கேட்டுட்டு தானே நின்னேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நல்லதா போச்சு. என் மர்மம் எப்படி நல்லவளா மாறிச்சான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து இப்ப அது தீர்ந்து போச்சு. அதம்பா சாமி போதும். எத்தனை நில்லுக்கத்தே அத்தையும் பொத்தையும் நான் போட்டீங்க. எங்க அம்மா இப்படி பேசிட்டு போயிட்டாளன்னு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் செல்லம், நான் இருக்கேன். அட லூசு மனசா, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளானா? என் கண்ணுல தூசி பட்டுனேன்னு சொல்லி கண்ணை கசக்கி அழுதுட்டு இருக்கேன். நீர் வேற. சீக்கிரமே பஸ் வந்து சேர்ந்துரும் சொன்னா பிள்ளை. ஆனா காணலியே பஸ்ஸ போயாம போன் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பல தானே போட்டோம். 1/2 மணி நேரத்துல வந்துருவேன்னா 1/2 மணி நேரம் ஆயாச்சு. சரி பாப்போம். என்ன ஒரு பஸ் வருது, அதானே பாப்போம். லாரியா? நானும் பஸ்ல நினைச்சு ஏமாந்துட்டேன். என்னம்மா என்ன முன்ன பின்ன பாக்காத மாதிரி அப்படி பாக்குறியா? மக்கா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால போன் பண்ணி கேட்கும்போது நீ பஸ்ல எல்லாம் வரேன்ன, இப்ப லாரியில வந்து இறங்குத. பஸ்ல தான்மா வந்தேன். நம்ம ஊருக்கு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால அங்க ரோட்ல வச்சு பஞ்சர் ஆயிட்டு பத்துக்க பஸ். ஐயே பஸ் பஞ்சர் ஆயிட்டா? ஆமாமா, அந்தால வேற பஸ் வேற வரணும். நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், பஸ் ஒன்னும் வரல. அந்தால போடி நடையா பக்கத்துல தானே இருக்கு நம்ம ஊரு, நடந்து வந்துடலான்னு பார்த்தேன். அந்த நேரம் அந்த லாரிக்கான அண்ணன் வந்தாங்க, தெரிஞ்ச ஆளுதான். அந்தால டக்குன்னு யாரு தம்பி நானும் அந்தால ஏறி வந்துட்டேன். அப்படியே மக்கா, நானும் நீ லாரியில இருந்து இறங்கினோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னவோ ஏதுன்னு பயந்துட்டேன். பைய கொண்டா மக்களே, நான் கொண்டு வரேன். இருக்கட்டுமா, நான் தூக்கிட்டு வரேம்மா. இவ்வளவு நேரம் பாம்போல தூக்கிட்டு வந்திருக்கேன், நான் தூக்கிட்டு வரேன் மக்கா. அட நீங்க வேற என்னமா பேசுறீங்க? நானா சுமந்துட்டு வந்தேன் தலையில வச்சு, பஸ்ல சுமந்துட்டு வந்துச்சு. ஆமா மக்கா, உங்களோட உன் ஃப்ரெண்ட் வந்தாம்ல, அவன் எங்க? அவன் இறங்கி நடந்து போயிட்டானோ? அவங்க அண்ணனுக்கு போன் போட்டிருக்கான். அவங்க வந்து பைக்ல வந்து கூட்டிட்டு போவாங்களாம். என்னன்னு இப்ப எங்க அண்ணன் பைக் கொண்டு வருவான். அந்தால பைக்ல ஏத்தி உன்னை உங்க ஊர்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னா, அந்த நேரம் பார்த்து இந்த லாரிக்கார டிரைவர் தெரிஞ்சாலா வந்தாரா, டக்குனு லாரியில ஏறி வந்துட்டேமா. ஏம்மா அப்பா எங்க? உங்க அப்பா உங்க சித்தப்பா கூப்பிட போயிருக்காவோ? ஏய் சித்தப்பா வந்தா ஜாலிதான். மைனி எங்க அம்மா விட்டல அங்க இங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்காவோ. மாமா வரட்டும் காத்திருக்காவோ போல இருக்கு உள்ள வரதுக்கு. இல்ல உங்க அம்மைக்கு சின்ன மாவன ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வெளியே நின்னுட்டு இருக்காவோ. சரி மாமா வந்தானே வீட்டுக்குள்ள வரட்டும். அம்மா அதுக்குள்ள சர்க்கரை பொங்கல் வச்சு தின்றுவோம்னு நினைக்கேன். அடுத்த வருஷம் செல்வி உனக்கு தலை பொங்கல் தான். சும்மா இருங்க மைனியை கிண்டல் பண்ணாதியா. ஏம்மா அப்ப தலை பொங்கலுக்கு நம்ம அத்தை வீட்டுக்கு தானமா போனோம்? ஆமா மக்களே, அத்தை வீட்டுக்கு தான் போனோம். என்ன செல்வியக்காக்கு பாத்துருக்க மாப்பிள்ள நல்ல பையன் தானே? விசாரிச்சியா? நான் விசாரிக்கல, பத்மா சொல்லிட்டு போனல நல்ல பையன்னு, ஒரு நல்ல குடும்பம்னு. அதான் சரியா நம்பிக்கையோட இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ள பார்க்க போறோம்ல, போய்கிட்டோம். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு வருவோம். எப்படியும் தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு போடணும். ஆமனே லேட் ஆயிட்டே இருக்குல்ல அக்காவுக்கும். ஏன் தம்பி உனக்கு லேட் ஆகுதுன்னு கவலையோ? ஏதாவது எதுவும் பார்த்து எடுத்து வச்சிருக்கியா? அப்போ சும்மா இருந்தேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லனே, சும்மா கேட்டேன். அக்காவுக்கு வேற லேட் ஆயிட்டு போதுல, அதை தான் கேட்டேன். சின்னவன பெரியவன் எப்பவுமே கூப்பிட போனான். எவ்வளவு நேராச்சு இன்னும் ஆளை காணலையே. எத்தே உள்ள வாங்க, உங்க மகன் வரட்டும், வீட்டுக்கு தானே வருவாவோ. இவ ஒருத்தி அத்தை பொத்தண்டு கூப்பிட்டே இடக்கா. நின்னுட்டேன். இன்னும் 10 நிமிஷம் தான், இப்போ வந்துரும் என் மகன். வந்த உடனே வீட்டுக்குள்ள வருவேன். மைனியா எங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாவோ. நம்ம சர்க்கரை பொங்கலை வச்சு நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்ப என் தம்பி வரானோ அப்போ வரட்டும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள. ஆமா அதுவும் சரிதான். நம்ம வீட்டுல எல்லாரும் எத்தனை நாள் வெளியே போயிருக்கோம். அப்பம்லாம் நம்மள என்னைக்கே தேடி இருக்காளே எங்க அம்மா. எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது வருவோம்னு நினைப்பா. இன்னைக்கு மகன் வாரான்னு சொன்னா தெருவிலே உட்காந்துருக்கா பாருங்க. மகன் மேல அவ்வளவு பாசம் இருக்காத பின்ன 5-6 மாசம் கழிச்சு வரோம்ல, நம்ம எப்பவும் இந்த வீட்டுல தான் சுத்தி வரோம். ராசா எங்க அப்பா வந்துட்டியா? பாத்தி எத்தனை நாளாச்சு? ஏமா அழாதமா, ஏமா வாசலுக்கு முன்னே நின்று அழுதுட்டு இருக்க. தம்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போமா. எங்க அப்பா வாயா உள்ள. உனக்காக இவ்வளவு நேரம் காத்து கிடந்தே வாசல்ல பச்சை தண்ணி பல்லுல படாம. ஏமா அந்த வயசான காலத்துல இப்படி சாப்பிடாம கிடக்க? நான் தான் வருவேனே, அதான் அண்ணனுக்கு போன் போட்டு சொன்னோம்ல. அண்ணன் வந்தோன்னு வர முடியும், வேற என்ன செய்ய? யாராசா இவ்வளவு நேரம்? எப்பவே போன. ஏமா நம்ம ஊர் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா கிடக்கலாமா, பார்த்து எடுத்து ஓட்டிட்டு வராண்டாமா. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. சரி உள்ள போங்க.
எம்மாடியோ என்ன பெரிய பேக்கு உருட்டிட்டு போற பேக்கில கொண்டு வந்திருக்கான். மறக்கறக்காக கொண்டாட்டம் தான். என்னென்ன வாங்கிட்டு வந்தானே பாவி பைய. நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லையே. மனச வேற அம்மகாரியை பார்க்கணும் பொங்கல் அன்னைக்குன்னு ஓடிட்டாரு. அம்மையகாரியை பார்க்கறதுக்கு பிள்ளையும் கூட்டிட்டு பிள்ளையாவது விட்டுட்டு போவோம்னே சொன்ன கேட்டாதானே என் மொவளை பார்க்கணுங்கா எங்க அம்மகாரின்ட்டாரு. அந்த ஆளு கூட்டிட்டு போயிருக்காரு. சரி போட்டுன்னு விட்டாச்சு. மத்தியானத்துக்கு எனக்கு மட்டும் சோறு பொங்கணும். சரி இப்பவே சொல்லிட்டோம்னா கொஞ்சம் குழம்பு கூட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியா வைப்பா. சொல்லலான்னு பார்த்தா இப்ப குழந்தைங்க கூட்டமாலாம் கிடக்கு. சரி அப்படியே போவோம். போற பக்கத்துல ஏதாவது ஐடியா வராதா? அண்ணி எப்படி இருக்க? மக்களே எப்படி இருக்கீங்க? 2 பேரும் நல்லா படிக்கலாம். செல்வி எப்படி இருக்க? குழந்தை நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம்தானா? சித்தப்பா நீங்க வரேன்னு சொன்னா எவ்வளவு ஜாலி தெரியுமா? இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க. தம்பி நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்ல ஜம்முன்னு இருக்கேன். ஏன் மறக்கதா அடுப்பா என்ன சர்க்கரை பொங்கல் பிடிச்சிராம. குழந்தைனார உங்களுக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல் வச்சிருக்கேன். நல்ல நெய் ஊத்தி வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. மைனி கவனிச்சே வரும்போதே வாசல்ல அப்படியே சர்க்கரை பொங்கல் மானம் மூக்க தொலைக்குது. இருங்க குளிச்சுட்டு வாடியார வந்து முதல்ல சர்க்கரை பொங்கல் தான் திம்பேன். நிறைய வச்சிருக்கேன்ல இன்னைக்கு ஒரு நாள் வச்சு கூட திம்பேன். இதுக்குதான் குழந்தை நேரம் தேடுது. வந்த உடனே வீடே கலகலப்பாயிட்டு. குழந்தை நேரம் உங்களுக்காண்டிதான் 2 நாளைக்கு சேர்த்து தான் செஞ்சு வச்சிருக்கேன். வச்சு நல்லா தின்னுங்க. எப்படி ஒரு 10-15 நாள் இருப்பேன்ல. செல்விக்கு மாப்பிளை பார்க்க போறோம். பேசியெல்லாம் முடிச்சிட்டு நிச்சயமெல்லாம் முடிச்சிட்டு தானே ஊருக்கு போவியே. இல்ல அண்ணி 5 நாள் தான் லீவு. அதுக்கப்புறம் வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணங்கிற போது லீவ் போட்டு வருவேன். இப்பமே லீவ் போட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குலாம் லீவ் கிடைக்காதுல. ஏல ரமேஷ் போல போய் கூலி போ. நேரம் அதுல விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். குளிச்சுட்டு வரேன். என்ன மரகதம் மத்தியானத்துக்கு 7 கறி வச்சு கூட்டு வச்சு சாப்பாடு செஞ்சு போடுன்னா 2 பாயசம் வச்சிரு. அம்மாவன் பாவம் நல்ல மெலிஞ்சு போயிருக்கான். நல்ல சாப்பாடு போட்டு தேத்தி தான் ஊருக்கு அனுப்பணும். சரிங்க தே அவியலு 7 வகை கூட்டு எல்லாம் வச்சிருதே. எம்மா நீ எங்க போற? எங்க கிளம்பி நிக்க மாதிரி இருக்கு? என் மொபைல் வந்திருக்காம்லாட்டி எல்லாரும் என்கிட்ட பாடு பேசும் வருவாவோ. அதனால பேசிட்டு இருப்பேன் தென்னையில உட்காந்து. அதனால கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருக்கேன். நீங்க அதுக்குள்ள சோறெல்லாம் பொங்கிக்கிட்டு என்ன கூப்பிடுங்க. மைனிய பாத்தல எங்க அம்மா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்து தராம வெளில தென்னையில உட்காந்து பேச வராவலாம். எப்படி கதை டிவி எல்லாம் தெரிஞ்ச காரியம் தானே. உங்க அம்மா என்னைக்கு நமக்கு கூடமாட ஒத்தாசம் செஞ்சாவோ அவ்வோக்குல வந்து வெளியில தானே உட்காந்துருப்போவோ. நம்ம மாங்குன்னு கிடந்து 7 வகை கூட்டு குழம்பெல்லாம் வச்சு எடுத்து வைக்கணுமா. அவ வந்து ஜம்முன்னு சாப்பிடுவாவலாம். சத்தப்படாதம்மா. வந்து அம்மா காதுல விழுந்துச்சுன்னா உடனே உன் தம்பியை கூப்பிட்டு உடனே ஒரே அழுவாவோ. இதெல்லாம் தேவையா? ஆமா மைனியா நீங்க சொல்றது சரிதான். நீங்க தான் எங்க அம்மையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியா. என் தம்பி வந்து 1க்கு 2 இலக்கி கொடுத்து அது சொல்ல இது சூத்த அப்படின்னு சொல்லி கொடுப்பாவோ. போறது நமக்கெல்லாம் எதுக்கு கெட்ட பேரு. எம்மா வயிறு பசிக்குமா? சாப்பாடு போடுமா? சரி மக்களே கையை கழிட்டு வாங்க. சித்தப்பாவும் குளிச்சுட்டு வந்துருவாங்கல்ல. அதனால எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுறேன். ஆமா தம்பி நல்லபடியா வந்துட்டியா? பஸ் வேற பஞ்சர்னு சொன்னியா? எனக்கு பக்கு நடிச்சிட்டே இருந்துச்சு. அண்ணன் வந்து கூட்டிட்டு வந்தானோ? சரிப்பா சரி நல்லபடியா வந்து சாந்தியா சந்தோஷம். என்ன காலையில சாப்பிட்டாச்சா? இல்ல தம்பி இப்பதான் காப்பியை போட்டு கொடுத்தேன். உங்க மச்சான் காப்பியை குடிச்சிட்டு உட்காந்து பொங்கல் பட்டிமன்றம் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. இனி அடுத்தாப்புல இட்லி அவிக்கணும். சாம்பார் மட்டும் ரெடி பண்ணிருக்கேன். ஆமா அங்க உங்க மைனிகாரி என்ன சாப்பாடு வச்சு தந்தா? நல்ல கேள்வி கேக்கா. காப்பி போட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இட்லியை கொண்டு வந்துருக்கேன். அவ்வோக்குல போன பேசிக்கிட்டு அடுத்த வீட்டுல என்ன காப்பி என்ன வடை என்ன இட்லி சாம்பாரா சட்னியான்னு கட்டுடக்கா. எல்லாம் என் நேரம். என் இடத்துல வேற ஒருத்தன் இருந்தான் அவ்வளவுதான். தூக்கி போட்டு 4 மீதி சரியாகும். சவத்தை நானால பொறுத்துக்கிட்டே போறேன். பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. என்னைக்கு பொறுமை பூகம்பமா ஆக போதுன்னு தெரியல. என்னங்க ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காம்ல பேசிட்டு இருக்கோம்ல. இடி காப்பி தந்து 1 மணி நேரம் ஆச்சுலடி. இட்லி இருந்தா போடாம் டி. இருங்க 10 நிமிஷத்துல வாரேன். சொல்லு தம்பி என்ன வச்சிருக்க மைனிகாரி? இவ திருந்த மாட்டா. இவ திருந்து இடவே மாட்டா. ஏக்கோ அடை தோசை அவியல் சட்னி எல்லாம் இருக்கு. எல்லாம் சாப்பிடு மக்கா. உங்க அக்கா காரி பேசினா பேசிக்கிட்டே தான் இருப்பா. கொண்டா போனேன். ஏட்டி மக்கா நான் தான் உங்க மைனிகாரிட்ட சொன்னேன். இட்லி தோசைலாம் மவன் ஹோட்டல்ல திம்பா. அடை தோசைலாம் அங்க கிடைக்காது பத்தியா. அதனால அடை தோசை சுடுன்னேன். அதான் அடை தோசை சுட்டு அவியல் வச்சு சட்னி கிட்னி எல்லாம் வச்சு வச்சிருக்கா. சாப்பிட போறோம். ஆமா மாப்பிளைக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்தியா இல்லன்னா பசிய பட்னியே கிடக்காரா? எம்மா சும்மா இருமா இட்லியை வச்சு கொடுக்க போறேன். அதுக்காண்டி சாப்பாடு கொடுக்காமல இருப்பேன். ஏட்டி பேத்தியே எந்திரிச்சிட்டாள்வளா? எம்மா உன் மூத்த பேத்தி வீட்டுலதான் இருக்கா. அவதான் படிப்பு முடிச்சிட்டாள்ல. இளைய பேத்தி அவ கூட ஏதோ ஃப்ரெண்டா. அவ வீட்டுல பொங்கல் சிறப்பா கொண்டாடுதாவலாம். அதனால அங்க போயிருக்கா. மனசு எந்திரிச்சாரு போல இருக்க. எம்மா போன வைக்க என்ன காலையில சாப்பாடு உண்டா கிடையாதட்டி? முதல்ல அதை சொல்லு. இல்ல ஒரே அடியா மத்தியான சாப்பாடு தானா? கோவப்படாதீங்க. முதல்ல போய் உங்க மவளை எழுப்பிட்டாங்க. 10 மணி நேரம் கிடந்து தூங்கிட்டு இருக்கல்ல. அவளை எழுப்பிட்டாங்க. அதுக்குள்ள 10 நிமிஷத்துல 5 இட்லி அவிச்சு வச்சிருந்தேன். இப்ப பிள்ளை எழுப்பிட்டு வரதுக்குள்ள இட்லி ரெடியா இருக்கணும். இல்ல நடக்குது வேற. வாங்கங்க இவ்வளவு நேரம் நான் காலையில இருந்து எழுப்பி சுவாந்து போனேன். அவளை எழுப்பிட்டு வந்துருங்களா பாப்போம். என் அவளை எழுப்ப எனக்கு தெரியும். போட்டீங்க மக்களே எழுந்திரிமா. அம்மா அரசேன்னு தாங்கனால எந்திரிப்பா. உனக்கு இட்லி அவிக்க சொன்னா இல்லையா? ஓடுறீங்க எப்போ பாவி மனசை மூஞ்ச பார்த்தா பயமா இருக்கப்பா. எம்மா தங்க எழுந்திரிமா. இப்படி 10 மணி வரை தூங்கிட்டு இருக்காள. இப்படியே போனா இவளை கட்டி கொடுக்க இடத்துல அவன் மாப்பிள தான் எந்திரிச்சு காலையில மத்தியானம் சாப்பாடுலாம் செய்து வச்சுட்டு வேலைக்கு போன போல இருக்கு. இவளை கெட்டதவன் எங்க பிறந்திருக்கானோ. இனிமையா பிறக்க போறான். எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பான். பால் சுட்டோன்னு அம்மாக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். என்ன மக்களே இதெல்லாம் பாலை போய் சுட வச்சிட்டு இருக்க நீ? ஏமா நான் பாலை சுட வைக்க கூடாதா? அதுக்கு இல்லல இத வேலையில நான் தானே பாப்பேன். நீ எதுக்கு அடுக்கலைக்கு வந்துட்டு போய் ரெஸ்ட் எடுப்பா. ஏமா நான் ரூம்ல இருக்கும்போது காஃபி எல்லாம் போட்டு பழகிட்டேன். அதான் சரி காஃபியை போட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க அதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்க. தூர தள்ளுப்பா. நான் போட்டு தரேன் உனக்கு. இது நல்ல கதையா இருக்க.
சும்மா இருங்கம்மா, என்னைக்கு நீங்க தானே காஃபி போட்டு குடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு காஃபி போட்டு தரேன். போய் உட்காருங்க போங்க. இவன் ஒருத்தன் சொன்னா கேட்கவே மாட்டாமா. போய் உட்காருங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. இவன் நம்மளே இப்படி கவனிக்கானே, வரப்போறவ கொடுத்து வச்சவதான். எங்க இருக்காளோ யாரு கண்டா, இனியா பிறந்து வளர போறா, எந்த ஊர்ல இருக்காளோ எப்படி இருக்காளோ.